அண்மை செய்தி. ஜனநாயகன் பட ரிலீஸுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டுமா என இதுகுறித்து அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அர்ச்சனா பட்நாயக் என்ன விளக்கம் கொடுத்திருக்கார்? வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டுமா என்பது குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு தெரிவிக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் வெளியீட்டில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. ஏற்கனவே வழக்குகள் தொடரப்பட்டு தணிக்கை குழுவினர் மீண்டும் மறாய்வு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் நேற்று தணிக்கை குழுவினர் படத்தை மறு ஆய்வு செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவராக விஜய் தற்போது இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜயின் திரைப்படத்தை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் போது வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி தேவையா என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டது. இது முதல் முறை என்பதால் இது குறித்து தனக்கு எந்த ஒரு தகவலும் தெரியவில்லை எனவும் இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளிடம் கேட்டு தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக விஜய் தற்போது அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்படாத நிலையில் வேட்பாளராக அறிவிக்கப்படத்திற்கு முன்னதாக படம் வெளியீடு செய்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எனவும் வேட்பாளராக அறிவித்த பிறகு படத்தை வெளியீடு செய்தால் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளிடம் கேட்டு பதிலளிப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. அண்மை செய்தி. ஜனநாயகன் பட ரிலீஸுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டுமா என இதுகுறித்து அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அர்ச்சனா பட்நாயக் என்ன விளக்கம் கொடுத்திருக்கார்? வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டுமா என்பது குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு தெரிவிக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் வெளியீட்டில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. ஏற்கனவே வழக்குகள் தொடரப்பட்டு தணிக்கை குழுவினர் மீண்டும் மறாய்வு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் நேற்று தணிக்கை குழுவினர் படத்தை மறு ஆய்வு செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவராக விஜய் தற்போது இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜயின் திரைப்படத்தை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் போது வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி தேவையா என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டது. இது முதல் முறை என்பதால் இது குறித்து தனக்கு எந்த ஒரு தகவலும் தெரியவில்லை எனவும் இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளிடம் கேட்டு தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக விஜய் தற்போது அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்படாத நிலையில் வேட்பாளராக அறிவிக்கப்படத்திற்கு முன்னதாக படம் வெளியீடு செய்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எனவும் வேட்பாளராக அறிவித்த பிறகு படத்தை வெளியீடு செய்தால் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளிடம் கேட்டு பதிலளிப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.